கிறிஸ்துவின் அன்பார்ந்த போதகர்மார்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றேன். தயவு செஞ்சு இந்த ஒளி நாடாவை கேட்கின்றவர்கள் கடைசி வரைக்கும் கேட்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் டிபிசி எஃப்எம்ல கிட்டத்தட்ட 200 பேர் மலேசியா முழுக்க எல்லா பட்டி தொட்டியிலிருந்து நமக்கு வந்து கவரிங்க்கு வந்துட்டாங்க. பட்டி தொட்டியிலிருந்து கிட்டத்தட்ட மலேசியா முழுக்க 200 இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 200 இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் வந்தது ஒரு பெரிய விஷயம். நார்மலாக பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் கூப்பிடும் போது, பாஸ்டர்ஸ் ஐக்கியம் மற்ற இதில் கூப்பிடும் போது எல்லா டினாமினேஷனும் உள்ளுக்கு வருவாங்க. ஆனால் நம்ம ஆரம்பத்திலே என்ன சொல்றோம்னு கேட்டாக்க, நமக்கு இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் தேவை. ஸோ 200 பேர் ஆண்டவருடைய கிருபையினால நம்ம கிட்ட கவரிங் இது வரைக்கும் கவரிங் வாங்கியிருக்கிறாங்க, இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பியூர்லி இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்காக கடந்த 20 வருஷ காலமாக நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த தேசத்துல ஆரம்பிச்ச போதகர் ஐக்கியத்துல ஆரம்ப காலங்கள்ல நான் தான் இந்த தேசியத்தில் உள்ள போதகர் ஐக்கியத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டரும் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி தான். ஆனால் செக்ரட்டரி அங்கே இல்லாதனால நான் தான் செக்ரட்டரியாக ஒர்க் செய்தேன். இதுதான் வரலாறு, இந்த மலேசியா போதகர் ஐக்கியத்துடைய வரலாறு. வருகின்ற 17ஆம் தேதி நம்முடைய ரெண்டாவது தடவையாக இந்த டிபிசிஎஃப்எம் ஐக்கியம், அதே நேரத்தில் வந்து எம்ஏசிசி மலேசியா லஞ்சம் ஒழிப்பு இலாக்கா வந்து 2வது முறையாக நம்ம பாஸ்டர்ஸ்க்கு மத்தியில பேசுறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 17ஆம் தேதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த 17ஆம் தேதி இந்த தேசத்துல டிபிசிஎஃப்எம் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸோட மீட்டிங் கவரிங் வாங்குறவங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து எம்ஏசிசியோட பிரீஃபிங் நடக்கின்றது. அதுக்கப்புறம் எம்ஏசிசி முடிச்ச பிறகு சர்ச் கவரிங் நம்ம கொடுப்போம். நம்மளோட முதலாவது மீட்டிங் வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி. அது வந்து மலேசியாவில் உள்ள ஆன்லைன் மீடியா மலேசியா தமிழ் நேசன்ல அது வந்தது. அதே நேரத்தில் எம்ஏசிசியோடைய ஃபேஸ்புக்கில் அவங்க அஃபிஷியலா அரசாங்கத்தோட ஃபேஸ்புக்கில் அஃபிஷியலா போட்டது. அது மலேசியா முழுக்க எல்லா இடத்துலையும் பரவி, அதே நேரத்தில் இந்த தமிழ் ஆன்லைன் மீடியா வந்து எல்லாம் பட்டி தொட்டிக்கும் பரவினால அநேக சபைகள், எஸ்டேட் பகுதியில் இருக்கின்ற சபைகள், ஊழியர் செய்யறவங்கலாம் அதெல்லாம் கேட்டுட்டு என் நம்பருக்கு கால் பண்ணி ரொம்ப பேர் புதுசா உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கிறாங்க. ஸோ நான் அதுக்கு நன்றி சொல்கின்றேன். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்வது போல, நம்முடைய நோக்கம் அடுத்த தலைமுறை. இந்த தலைமுறை எல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் எல்லா காரியம் ஜீரணமாச்சு. இப்ப அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்து வச்சிருக்கின்றோம். அதனாலதான் ஒற்றுமொத்த டிபிசிஎஃப்எம் நோக்கமே அடுத்த தலைமுறைக்காக நம்ம வேலை செய்யறோம். குறிப்பா டிபிசிஎஃப்எம் வந்து அரசாங்க ஏஜென்சி, கவர்மெண்டோட ஏஜென்சியோட நம்ம ரொம்ப க்ளோஸா வேலை செய்யறோம். என்னென்னலாம் விசுவாசிக்கு என்ன நன்மை எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த காரியங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செய்யறோம். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, அண்மையில ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் படம் போட்டிருந்தேன். நம்முடைய டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் யூனிட்டி, அதாவது பிற்பார்வானோட மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர் வந்து YB சரஸ்வதி கந்தசாமியை வந்து அவங்களோட ஆஃபீஸில் பார்த்து டிபிசிஎஃப்எம் பற்றி பல காரியங்களை பேசி, அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்முடைய பிற்பாடுவானோட இதில் அவங்க ஆஃபிஷியலாக வந்து உள்ளுக்கு நுழைச்சி நம்மளோட இனிமேல் என்னவா இருந்தாலும் மலேசியா முழுக்க, அந்த தேசம் முழுக்க உள்ள காரியங்களை நம்மளை கூப்பிடுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதோட கூட இன்னைக்கு காலையில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, சந்தோஷமான ஒரு செய்தி என்னவென்றால், பிரதமர் துறையிலிருந்து நமக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. இந்த மிட்ரா, அதாவது இந்திய உருமாற்ற பிரிவு மிட்ரா பிரதமர் கீழே இருக்கிறது. நம்ம எழுதி போட்டிருந்தோம், தேசத்துல உள்ள வாலிபர்களுக்கு, இந்த தேசம் முழுக்க உள்ள வாலிபர் ப்ரோக்ராமுக்காக எழுதி போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலம் நினைக்கிறேன், 6 மாநிலமோ 7 மாநிலத்துக்கு எழுதி போட்டிருந்தோம். அதுக்கு நம்மள வந்து டிபிசிஎஃப்எம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மறந்துடாதீங்க, அப்ரூவ் பண்ணல, ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வர 15ஆம் தேதிக்குள்ள வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்ய போறோம், என்ன காரியம்னு அவங்களுக்கு விளக்கம் சொல்றது கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பிரதமர் துறையிலிருந்து நம்ம பத்தி தெரிஞ்சதுனால நம்மளை இந்த காரியங்களை கூப்பிட்டு இந்த ஒர்க்கை இந்த தேசத்துல செய்ய ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ ஏற்கனவே மிட்ரா வந்து செடிக்ல வந்து ஒரு யூத் ப்ரோக்ராமோ, தேசிய லெவல்ல ஒரு யூத் ப்ரோக்ராமோ, தேசிய லெவல்ல ஒரு குடும்ப ப்ரோக்ராமோ நம்ம வச்சோம். அதுக்கு இப்போ வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து மிட்ரான்ற பேர்ல இருக்கிறத யூத்துக்காக நம்ம போட்டிருக்கோம். நான் சத்தம் என்ன சொன்ன மாதிரி, இனி வர தலைமுறையை நம்ம உருவாக்காம விட்டுட்டோம்னாக்க நம்மளோட நிலைமை படு மோசமான நிலைமையா இருக்கும் அந்த தேசத்துல ஊழியங்கள். ஸோ அதுக்காக நம்ம செய்யறோம். உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் நமக்கு வந்து ஒரு மாநில அரசாங்கம் நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லேண்டுக்காக பல வேலைகளை, பல திட்டங்களை நம்ம தீட்டி காரியங்களை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல நம்ம வந்து நம்மளோட ஒர்க்ல வந்து ரொம்ப சீரியஸா இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்க்காக நம்ம உழைக்கிறோம். இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஒற்றுமை, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் காரியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டா, அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் இருக்கிற வாலிப பாஸ்டர்கள்லாம் ஒன்று சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த வாலிப பாஸ்டர்களை ஒழுங்கு பண்ணி கொண்டு போறதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். அன்பார்ந்த போதகர்மார்களே, டிபிசிஎஃப்எம் காரியம் பல பகுதியில ஸ்ப்ரெட் ஆக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பல பகுதியில இருந்து போதகர்கள்லாம் கால் பண்றாங்க. அதாவது ஒரு சிலர் கவரிங் வாங்குற எல்லா டீட்டெயில்ஸ் கேட்கும் போது, அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து அவங்க வந்து பரவாயில்ல பாஸ்டர், லேட்டா பார்த்துக்கலாம், அது என்னன்னு ஆராயும் போது என்னன்னு கேட்டோம்னாக்கா, அவங்க லோக்கல் அந்தந்த சில பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், சில ஐக்கியங்களுக்கு போகும்போது
அவங்க வந்து அவங்க வார்த்தைகளை சொல்றாங்க. அதாவது ஐக்கியத்துக்கு போகாதீங்க, இது வந்து சும்மா அப்படி வந்துட்டு அப்படி போயிரும், இதெல்லாம் அப்படித்தான் போயிரும்னு. தயவு செஞ்சு மறந்துடுவானா, இந்த தேசத்துல முதல் முறையாக தமிழ் போதகர் ஐக்கியம் அரசாங்கத்துல பதிவு செஞ்சது டிபிசிஎஃப்எம் உண்டி தான், வேற எந்த ஒரு அமைப்பும் இல்லை. நீங்க எல்லா அமைப்புக்கு கீழே நீங்க பார்க்கும்போது அவங்க லோகோ போடும்போது லோகோக்கு கீழே அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல நீங்க பார்க்கலாம், அதாவது யார் யார் எந்தெந்த வருஷத்துல அரசாங்கத்துல அங்கீகரிக்கப்பட்டாங்கன்னு. ஸோ அதுல இருந்து நீங்க பார்க்கலாம், டிபிசிஎஃப்எம் தான் முதலாவதாக அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இந்த தேசத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு அழைப்புதல் கொடுக்குறேன். யார் யாரெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை காட்டு மற்ற பாஸ்டர்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்து இந்த அமைப்புக்குள்ள வரணும்னு நான் விருப்பப்படுறேன். உங்களுடைய சத்தமானது, நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, உங்க காதுக்கு வர சத்தமானது போதகர்கிட்ட இருந்து வர சத்தமா இருக்கக்கூடாது, அதாவது போதகர் ஐக்கியத்திலிருந்து வர சத்தமா இருக்கக்கூடாது, அல்லது மற்ற அமைப்பு திருச்சபை அமைப்புல இருந்து சொல்ற சத்தமா இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல பேசணும். என் அன்பார்ந்தவர்களே, பேசுறவங்களாம் ஒன்றும் சாதிக்கல, பேசுறவங்களாம் இது வரைக்கும் சாதிச்சதா இல்ல. ப்ரோக்ராம் வைப்பாங்க, நிறைய இந்தியாவில இருந்து பாஸ்டரை கூப்பிடுவாங்க, இந்த பாஸ்டர் ப்ரோக்ராம் வைப்பாங்க, இந்த இழுப்புதல் பாத்திக் சட்டை, அந்த கூட்டத்துல பார்த்தா பாத்திக் சட்டையை போட்டு அவங்க அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பெரிய கார்பரேட் சட்டையை போட்டு நான் கமிட்டி மம்டின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என் அன்பார்ந்தவர்களே, அந்த கமிட்டியும் மம்டியும் நம்ம தேசத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேட்டா அந்த காரியங்கள்லாம் வந்து என்ன ஆகும்னு கேட்டாக்க, ஒரு நாள் ப்ரோக்ராம் முடிச்சோன்னு கையை தட்டி கையை தூக்கி எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு முடிஞ்சோன்னு அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு விசேஷித்த அழைப்புதலை கொடுக்கின்றேன். அதாவது இந்த பாஸ்டர்ஸுங்க வரேன்னு சொல்லிட்டு பின்வாங்கின பாஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டாக்க, உங்க நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க, உங்க நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி போதகர் ஐக்கியத்திலிருந்து வர்றது பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல் இருக்கணும். இந்த மாதிரியான காரியங்கள் வரும்போது, அதாவது வரேன்னு சொன்னேன், அப்புறம் மீட்டிங்ல எல்லாம் சொல்லிட்டாங்க அவரை போய் சேர வேணாம், அதனால தான் நான் சேரல, அந்த மாதிரி சத்தத்துக்கு நீங்க செவி சாய்க்க கூடாது. அப்ப நீங்க கேட்கணும், ஒரு ஊழியக்காரனா இருக்கிற நீங்க ஏன் போகக்கூடாது, ஏன் அந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது? ஏன்னா அநேக பகுதியில நீங்க ஐக்கியங்களை நடத்துறவங்க வேற பெரிய அமைப்பின் தலைவர்களா இருப்பாங்க, அதனால அவங்களுடைய சித்தத்தை உள்ளுக்கு திணிப்பாங்க. குறிப்பா இந்த தேசத்துல பாத்தீங்கன்னாக்க உபதேச கோளாறு, பல உபதேச கோளாறு, சில அமைப்பின் தலைவர்கள், சில ஃபெலோஷிப்போட தலைவர்கள்லாம் வந்து அவங்களே உபதேசத்துல தவறான உபதேசத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க டிபிசிஎஃப்எம்ல வீடியோல பார்க்கும்போது முதல் மீட்டிங்ல அவங்க உள்ளுக்கு நுழைஞ்ச பிறகு கேட்கிற முதல் கேள்வி, உபதேசம் சரியா இருக்குதா, நம்மளோட உபதேசம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். இது உங்களுக்கு ஒரு அழைப்புதல் மாஸ்டர்ஸ்மார்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டாக்க, வர 17ஆம் தேதிக்கு மீட்டிங்க்கு பிறகு நம்ம வந்து ஒரு சில பாஸ்டர்ஸ்ங்க என்கிட்ட கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாஸ்டர் நம்மலாம் இண்டிபெண்டன்ட் தான் பாஸ்டர், ஆனா என்னன்னு கேட்டா நம்ம ஒரு பெரிய அமைப்பு கீழே நம்ம வந்து இருக்கிறோம். அதாவது அவங்க இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் தான், அது பெரிய அமைப்பு, பெரிய சபை. ஒரு உதாரணம், மலேசியாவில் இருக்கிற சில சபைக்கு கீழே தமிழ் பகுதிக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க, ஆனா அவங்க இண்டிபெண்டன்ட்ல இன்னொரு பாஸ்டர் கீழே வேலை செய்யறாங்க. ஸோ அதனால அந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் இந்த 17ஆம் தேதி முடிச்ச பிறகு இன்னொரு முடிவெடுத்து நம்ம வந்து இத இன்னொரு முடிவெடுத்து செய்ய போறோம். அதுக்கப்புறம் மூணாவது இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல வந்த பிறகு, அந்த காரியத்தை முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்த இருக்கிற இந்த குரூப்ல இருக்கிற பாஸ்டர்ஸ்ங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லி, ஏண்டா 2015 இருந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க, ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, ஒண்ணுமே பேசாம இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு பிரியாவிட கொடுத்து அவங்களுக்கு நன்றி சொல்லி அந்த குரூப்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஏன்னு கேட்டா நம்மளோட வேலை செய்யறவங்களோட நம்ம நிக்கிறது ரொம்ப விருப்பப்படுறோம். ஏன்னா இந்த குரூப்ல வந்து சில இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ்ங்க அவங்க பெரிய அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்களோட சர்ச்சை வந்து கவரிங்குள்ள கொண்டுட்டு வர முடியாதவங்களுக்கு தனி வேலை செய்யறோம். அடுத்தது இந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரோம். இந்த வருகின்ற 17ஆம் தேதி நடக்கின்ற இந்த கூட்டம் வந்து இண்டிபெண்டன்ட் சர்ச் கவரிங் கொடுக்கறதுக்கான கூட்டம். அதே நேரத்தில் எம்ஏசிசி அந்த இடத்துல வராங்க. இது எம்ஏசிசி வந்து கலந்துகிட்ட கேட அவங்க எம்ஏசிசி அரசாங்கத்தை லோகத்தோட அரசாங்கம் இந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதுக்கு ரொம்ப என்னத்துக்கு ரொம்ப பிரயோஜனம்னு கேட்டா, வந்து காலங்கள்ல நீங்க வந்து பெருந்தொக்கன் அதாவது மானியம் நீங்க அப்ளை பண்ணும்போது இதை நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்க அப்ளிகேஷன். ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒரு அழைப்பதில் கொடுக்குறேன், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்களாம் மின்வாங்க. சில போதகர் ஐக்கியத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சில பாஸ்டர்ஸ்க்கு நம்ம கவரிங் எடுத்தவங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு அடுத்த நிமிஷமே அவங்க அழிச்சிடுறாங்க. ஏன்னு கேட்டா நம்ம தேவன் அறியாம வேற தெய்வத்துக்கு வழிபட்டு ஐக்கியம் வச்சிருக்கோம், அதனாலதான் அந்த குரூப்புக்குள்ள போனக்கையோட அந்த செய்திகளை அழிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டாக்க, சில தலைமைத்துவத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில பேருக்கு திருப்தி பண்றதுனால அவங்க இந்த காரியத்தை ஆதரிக்க மாட்டேன்றாங்க. அதனால பாஸ்டர்ஸ் நீங்க தான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நீங்க வந்து ஒரு வெளிப்படுத்தலை கேட்டு நீங்க வரணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்க வர்றதுனால எனக்கு வந்து பெரிய ஒரு நன்மை நடக்க போறது இல்லை, உங்களுக்கு தான் அந்த நன்மை நடக்க போகுது. நீங்க இந்த தேசத்துல லீகலா சர்ச் நடத்துறதுக்கான சட்டம் அனுமதியை கொடுக்குறோம், அதே நேரத்தில் கவர்மெண்டோட இணைஞ்சு செய்யறோம். பல காரியங்களை நான் பேசலாம், எனக்கு டைம் இல்லை. ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு நீங்க ஸ்கிரீன்ல காட்டுற என்னுடைய தொலைபேசி நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க, எங்களோட யூடியூப்பை பாருங்க,
உங்களுக்கு என்னாச்சும் ஒரு ஐயம் இருந்தா தாராளமா நீங்க கேள்வி கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எனக்கு மற்றவங்களோட கதையெல்லாம் முக்கியம் இல்ல. தேவன் நம்மளை அழைச்சது உண்மையா இருந்தா தேவனுக்கு நம்ம உண்மையா இருப்போம். மற்ற பாஸ்டருக்கு நம்ம உண்மையா இருக்க வேணாம். நம்ம தேவனுக்கு மட்டும் உண்மையா இருக்கிறது ரொம்ப பிரயோஜனம். நீங்க இருக்கிற ஐக்கியத்துல பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல செக்ரட்டரியா இருக்கலாம், வைஸ் சேர்மனா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்போ அந்த ஐக்கியங்களோ உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உங்களை கொண்டு போறது வசனமும் ஒற்றுமையும் யூனிட்டியும் மற்ற காரியங்களும். ஸோ அதனால மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க இதுக்கு செவி சாய்த்து நீங்க வர வேண்டும் என்று கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.